friends, praise the Lord. Today Bible verse, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 6:16 இப்படியாக சொல்லப்படுது. சோ நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாரும் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. எனவே அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த இரட்சகரை, நம்முடைய தேவாதி தேவனை இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குமாரனாகிய இரட்சகரை நம்ம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ற இந்த காலங்கள் எல்லாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் போல நம்ம நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பிள்ளையாய் வாழும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் கிடைக்கும். எனவே தேவகுமாரனை நீங்க விசுவாசிங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் a nice day.